ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் சாங்கோ இல்லை விஷுவல் ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் வந்து பார்த்துருக்கேன், இல்லை விஷுவல் ட்ரீட் சீன் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு ஃபிலிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைக் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்படியே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு சீனுமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு படம் பிடிச்சிருந்தது. இதில் எனக்கு மெயினாக அட்ராக்ட் பண்ண 5 விஷயங்கள் படத்தில். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம். அதாவது 2040 வந்து என்ன எப்படி இருக்கும்ன்ற, சென்னை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பிக் சல்யூட். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்ன்றதால ஐ எக்ஸ்பெக்டட் இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப்பு, லிவிங் டுகெதரு, ஸோ இதெல்லாம் இப்போ வந்து காமன் ஆகிடுச்சு. அப்போ 2040 இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் காட்டுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் நோ, ரொம்ப டீசெண்டாக காமிச்சிருந்தாங்க. 2040 பார்த்தோன்னா ஒருத்தரை லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு லவ்வை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ 2040 எனக்கு அது இன்னொரு ஆச்சரியம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸே இருக்காது. ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி தான் சொன்னேன், ஒருத்தரை லவ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த கான்செப்டை அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிமில் எடுத்து வந்த விக்னேஷ் சிவனுக்கு என்னோட பெரிய அப்ளாஸ். ரொம்ப டீசெண்டாக எடுத்திருந்தார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிப்லாக் சீன். என்னென்னா வந்து இப்போது அசால்ட்டு எங்கே ரீல்ஸை பார்த்தா சரி, ஒரு வெப் சீரிஸை பார்த்தா சரி, ஏதாவது ஒரு படம் எங்கே பார்த்தாலும் இல்லை ஒரு வெட்டிங் ஃபோட்டோஷூட்டோ இல்லை இது அசால்ட்டாக மாறிச்சு அந்த லிப்லாக்ன்றது. ஸோ ஐ தாட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் இருக்கும். ஏன்னா வந்து இஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் 2040 இப்போவே அது ரொம்ப அசால்ட்டாக மாறிச்சுன்னா அப்போல்லாம் அது இன்னும் அசால்ட்டாக ஆகிடுமே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பட் நோ, அங்கே வந்து ஃபோர்ஹெட் கிஸ்ஸை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் விக்னேஷ் சிவன். எனக்கு வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபோர்ஹெட் கிஸ்லாம் வந்து பார்த்து ஒரு சினிமாவில் பார்த்து எப்போ பார்த்தேன்னு நான் வந்து யோசிச்சுன்னுக்கிறேன். அவ்வளோ அழகாக காமிச்சாங்க. ஒரு டீசெண்டாக ஒரு லவ் ஸ்டோரி, அதாவது 2040 எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சாங்க. இதில் கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப்பும் ஹீரோயினும் வந்து சேருவாங்க. விச் மீன்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் வந்து சேருவாங்க. அப்போது ஒரு ஹக் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து அழகாக அவர் கையை வச்சு அவரோட ஹேரை வந்து தூக்குவார். விச் மீன்ஸ் அவரோட ஃபோர்ஹெட் தெரியறதுக்கோசம் அவர் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவாங்க. அதுதான், அவ்வளோதான். அப்படியே ஒரு மூவி வந்து முடிஞ்சிடும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த எண்டிங்கை பார்க்கறதுக்கு, எனக்கு அந்த ஃபோர்ஹெட் கிஸ்ஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங். மெயினாக ட்ரெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வர ஃபிலிம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் ட்ரெஸ்ஸோ இல்லை சுற்றி இருக்கவங்க ட்ரெஸ்ஸிங்கோ பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாமராக காட்டுறது அந்த மாதிரிலாம் நினச்சி காட்டிகிட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஐ தாட் இதே தான் நானும் நினச்சேன். ஓகே 2040 சொல்லி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து ஒரு கிளாமராக இருக்கும் அப்படி இப்படின்னு நான் வந்து நினச்சேன். பட் நோ, ஹீரோயின் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக மாடர்னாக இருந்துச்சே தவிர டீசெண்டாகவும் இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் கூட என்ன ட்ரெஸ்ஸா இது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து ஒரு சாங்லேயும் சரி இல்லை சீன்ஸில் எல்லா சீன்ஸுமே சரி ஹீரோயின் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்னு பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் அப்படின்ற ஒன்று வந்து இப்போது எந்த அளவுக்கு நம்மளை வச்சு செய்யுதுன்னு தெரியும். எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ். எந்த ஃபிலிம், எந்த வெப்சீரிஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ அசால்ட்டு ஒரு 2 சென்டென்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு வேர்டு தான் வந்து தமிழாக இருக்கும், அதெல்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்ன்றதால நிறைய இங்கிலீஷ் யூசேஜ் வந்து இருக்கும் அப்படி தான் நினச்சேன். பட் நோ, அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கேயோ தான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சும்மா அங்கங்கே தான் இருந்துச்சே தவிர ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அண்ட் தென் மெயினாக ஃபிஃப்த்து திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து எல்லா வெப் சீரிஸு எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்ன்றதை காமனாக காட்ட ஆரம்பித்தாங்க. அது வந்து ஆம்பளைங்கிறத காமனாக காட்ட, அது எப்போயோ காமனாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக இப்போ சொல்கிறேன் கேர்ள்ஸை சொல்கிறேன். கேர்ள்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, அது வெப் சீரிஸ்லலாம் இப்போ அசால்ட்டாக வருது. எங்கே பார்த்தாலும் அசால்ட்டாக வருது. ஸோ நானும் என்ன நினச்சேன், ஓகே இது ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிமு, ஸோ அப்படி தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு போனேன். பட் நோ, ஈவன் நாட் ஒன்லி கேர்ள்ஸ், ஈவன் வந்து பாய்ஸும் வந்து இந்த குடிக்கிறது, ஸ்மோக் அடிக்கிறதுலாம் இந்த படத்தில் சீனாகவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயமாகவே காட்டல.
எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இந்த 5 விஷயங்கள் இந்த படத்தில் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த 5 விஷயங்களுமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு 2 சீன் வரும். ஐ மீன் 2 சீன் என் மனசை கவர்ந்த 2 சீன் வந்து அந்த 2 சீனை நான் எப்படி வந்து சொல்லுதுன்னே தெரியல. அவ்வளோ அழகான 2 சீனு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற சீன். அந்த அவங்க கார் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஹீரோயின் வருவாங்க, இவர் கொடை பிடிச்சி அந்த நம்ம ஃபஸ்ட்டு டீசர்லேயே வந்து பார்த்துருப்போம். பட் அது பிக் ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த அந்த பிஜிஎம்மோட, அதுவும் அந்த சுச்சுவேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைனிங்காக இருக்கும். அதுவும் அவங்க பிரதீப்பும் ஒயிட் கலரு, ஹீரோயினும் ஒயிட் கலரு, சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அட்மாஸ்பியரோட அந்த மியூசிக்கில். அப்போ வந்து பிரதீப்க்கு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த சீனில். அந்த சீன் வந்து வாவ்! அப்படி நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அப்படியே நான் அப்படியே விழுந்துட்டு அந்த சீனை பார்த்துட்டு, அந்த அளவுக்கு ஸோ அட்ராக்டிவ் அண்ட் பியூட்டிஃபுல் சீனாக இருந்துச்சு. இன்னொரு சீன் என்னன்னு பார்த்தோன்னா அதுவும் அப்படிதான். ஐயோ பா வேறு லெவலில் இருந்துச்சு. அதாச்சும் ஹாலோவின் பார்ட்டி வந்து வரும் ஓகேங்களா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நிறைய லைக்ஸ் வேணும், எனக்கு நிறைய அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பிரதீப் ஒரு ஐடியா கொடுப்பாரு. நீ வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும், நீ இதில் வந்து நான் வந்து கீழே டேபிளில் வந்து பிடிச்சிட்டு நீ எல்லோரும் பார்த்தா நீ உனக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் இது கிடைக்கும் அப்படி சொல்லும்போது யோகி பாபு சொல்லுவார், இல்லை நான் வந்து பிடிச்சிக்கிறேன் ஏன்னா நான் தான் ஓப்பன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்க நடக்க வருவாங்க. யோகி பாபு வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். அதை பிரதீப் பார்த்தோன்னே இது பண்ணிட்டு உடனே வாட்டரில் ஜம்ப் பண்ணி அந்த டேபிளை வந்து அவர் பிடிப்பார். அவங்க அப்படியே நடந்துகிட்டே அது வந்து நான் இப்போ இப்படி சொல்லிட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ கலர்ஃபுல். அந்த வாட்டர் அந்த இதில் அவங்க ஹீல்ஸை வச்சு நடக்கும்போது கீழே பிரதீப்போட ஆக்டிங்கு, அந்த மெயினாக அந்த பிஜிஎம்மு, அந்த சீன் எப்பா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிப்பீட் மோடில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு தேட்டரில், பட் அது முடியாது. பட் அது ரொம்ப அழகான சீன். இந்த 2 சீனுமே என் மனம் கவர்ந்த சீன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வல் பற்றி சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. ஆக்சுவலி அதில் வந்து இன்டர்வலில் பிரதீப் வந்து இந்த ஆப் கிட்ட பேசுகிற அதெல்லாம் நடக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாங் எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங்கில் வந்து இந்த போதை நீ தானேன்னு வரும் பாருங்க. அவ்வளோதான், எல்லாருமே ஆஃப். அதுக்கப்புறம் இந்த இன்டர்மிஷன் போட்டுட்டு ஆப் வெர்சஸ் ஹார்ட் வெர்சஸ் ஆப் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் வரும். அடடா இப்படியாப்பட்ட வார்த்தை! ஆப்பா இல்லை ஹார்ட்டா வெர்சஸ் ஆப் வெர்சஸ் ஆப்பு எஸ்ஏ சூர்யா, ஹார்ட்டு பிரதீப். அடடா சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் வந்து வேறு லெவல். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து the way the songs start, தீமா தீமா கூட இருக்கட்டுமே, அந்த பொண்ணு வந்து பிரதீப் கேட்பாங்க உங்கள் நேம் என்ன தீமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவருக்கு அந்த பொண்ணு பேசுகிறது அப்படியே சாங் மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் அந்த சாங் வரும், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு என்ன யாரும் இல்லையா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த சாங் வந்த மாதிரி அவங்க வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ பிரதீப் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். அப்போ பின்னாடி டிஜே ஒருத்தங்க வந்து இது மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு காலங்காலமாக ஒரு சாங் இருக்குது, அதை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சாங் வந்து உள்ளே கொண்டு வந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் தீமா தீமாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த குறிப்பிட்ட ஸ்டான்ஸாக இருக்கிற நடுவினில் அது அது ஆரம்பிச்சது பாருங்க, அடி குஸ் பம்ப் ஆகிடுச்சு. அதுவும் ரொம்ப விஷுவல்ஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் தென் பட்டுமா சாங்கில் கூட கைப்படாத ரோசா அதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேட்டரில் அந்த ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வாஸ் ஸோ நைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எஸ்ஜேஎஸ் ஆக்டிங்கும் நம்ம சொல்ல தேவையில்ல, சூப்பராக பண்ணுவார். எஸ்ஜேஎஸ் சொல்லவா வேணும், வேறு லெவல் பண்ணுவார். ஸோ 2 பேர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு போனதுக்கு மெயின் ரீசன் பிரதீப் அஃப்கோர்ஸ் பிரதீப். அண்ட் இன்னொன்று வந்து எஸ்ஜேஎஸ். எனக்கு எஸ்ஜேஎஸ் எந்த படத்தில் இருந்தாலுமே நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அண்ட் தென் மெயினாக விக்னேஷ் சிவன் டேரக்ஷன். எனக்கு விக்னேஷ் சிவன் டேரக்ஷனும் ரொம்ப பிடிக்கும், பிரதீப்பையும் ரொம்ப பிடிக்கும், எஸ்ஜேஎஸையும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் அந்த படம் ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி வரப்போன்னு தெரிஞ்சோன்னு ஓகே இது கண்டிப்பாக நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோன்ற முடிவை நான் வந்து எடுத்தாச்சு. ஸோ தீஸ் 3 நெவர் டிசப்பாயிண்டட் மீ. கண்டிப்பாக லைக்கும் வந்து எனக்கு நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம். ஸோ அதே மாதிரி ஒரு சீனில் வந்து பார்க்கும்போது லைக் அந்த ஆப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் வந்து வரும். அப்போ ஜட்ஜ்லாம் வந்து கேட்பாங்க, இந்த ஆப் வந்து ப்ரைவசி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து ஒரு ப்ரைவசி டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்புக்கு வந்து அது தெரியும் தானே,
ஏன்னா அந்த ரிங் அந்த கையில் அந்த கேமரா இருந்துட்டு தானே இருக்குதுன்னு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா சார், நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட இருந்தால் தெரியாது, வேற ஒருத்தவங்க ஒய்ஃப் கூட இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப்க்கு அது வந்து தெரிய வந்துடும். ஸோ அப்போ யூஸ்ஃபுல் தானே சார். நான் அதெல்லாம் கேட்கல. ப்ரைவசி போகுமா போகாதா. அதுக்கு எஸ்ஏஎஸ் வந்து ஆமாம் சார், பட் நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், தப்பான இது. அப்போ வந்து அங்கே அங்கே வந்து நம்ம ப்ரைவசின்ற ஒரு விஷயம் வந்து போகுது. ஸோ இப்போ நம்ம பாத்ரூம்குள்ளே போகும்போது அந்த ரிங் வந்து கையில் மாட்டினே தானே இருக்காங்க. ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன்டா இப்போது ஏதாவது ஒரு பர்சனல் திங்கு இல்லை நம்ம பாத் பண்ணுறோம், குளிக்கிறோம், அப்படி பாத்ரூம் அப்போல்லாம் வந்து அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு அந்த ஃபோனை கொஞ்சம் வச்சுட்டு போகலாமே அப்படின்ற ஒரு திங்கிங் அந்த சீன் அப்போ வந்து எனக்கு வந்துச்சு. அது ஏன் பெருசாக சொல்லதுக்கு, அது ரிங்கை கழட்டி வச்சோமா இல்லை அந்த ஃபோனை தூரமாக வச்சோமா அவனுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இந்த ஆப்போட வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்றவங்க நீங்கள் 2 பேரும் கமிட்டடாக இருக்கீங்க, உங்களோட பார்ட்னர் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு உடனே வந்து தெரிய வந்துடும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி ஓகே கரெக்டு, இப்போ ஒரு வேளை அந்த ஃபோனையும் அவங்க ரிங்கையும் வந்து வேறு எங்கேயாச்சும் வச்சு தப்பு பண்ணால் அவங்க எப்படியும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு வந்து. ஸோ தென் இந்த படம் சொல்லக்கூடிய மெசேஜும் வந்து ரொம்ப நல்ல ஒரு மெசேஜாக தான் இருந்தது. ஸோ ஏஐ அப்படின்ற ஒன்று இப்போது நம்ம உலகத்தையே எப்படி புரட்டி போடுது. ஆனால் ஏஐயால் எவ்வளவோ யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுதான் சொல்லுவாங்க படத்துலையும். ஸோ நம்ம வந்து அதுக்கிட்ட கற்றுக்குறோம், நிறைய விஷயம் கற்றுக்குறோம், அதோடு நிறுத்திக்கலாமே தவிர நம்ம லைஃப்பையும் சேர்த்து அது கூடலாம் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜை வந்து இந்த படத்தில் வந்து சொன்னாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் மெயினாக இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜெனரேஷன் லவ்வர்ஸ்க்கு வந்து இன்னுமே வந்து ஹிட் ஆகும். ஆனால் எனக்கு வந்து ஹிட் ஆகலை. ஏன்னா நான் யாரையும் லவ்லாம் பண்ணது கிடையாது. இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் 4 பேர் போனோம். 4 பேருமே பார்த்திங்கன்னா லவ்லாம் பண்ணது கிடையாது. அப்படியே போயிட்டுருக்கு அவ்வளோதானே தவிர. ஸோ இது வந்து லவ்வர்ஸ்க்கு, பிரேக்கப் ஆனவங்களுக்கு, ஸோ அந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் லவ்வர்ஸ்க்கு வந்து பக்காவாக ஷூட் ஆகும். ஸோ நம்மளுக்கெலாம் கூட பிடிச்சது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்படி வந்து டிராகன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹை மூவி, ரொம்ப பிடிச்ச ஃபிலிமாக வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து நான் காலேஜ் படிச்சிருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லவ்வும் பண்ணால் இந்த மூவி வந்து இன்னுமே வந்து கனெக்ட் ஆகும் லவ்வர்ஸ்க்கு. தென் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜேஎஸ் வந்து அவர் ஹியூமன்ஸ்கிட்டே பேச மாட்டார், ஒன்லி ரோபாட்ஸ் மட்டும் தான் சுற்றி வச்சுருப்பார். அவர் தம்பி பார்த்தீங்கன்னா ரோபோட்டாக தான் இருக்கும். அவங்க அப்பா மெயின்லி வீல் சேரில் ஒரு பெரிய ரோபோட் வந்து உட்காந்துட்ருக்கோம். அவங்க அப்பாவோட ஃபீச்சர்ஸ்லாம் அந்த ரோபோட்டுக்கு வந்து இது மெஷர் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஜே அப்பா அப்பான்னு பேசுறதுலாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. மெயினாக அவர் கேர்ள் ஃப்ரெண்டு ரோபோன்னு தான் சொல்லுவார், ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க ஹியூமனாக வந்து இருப்பாங்க. இருக்கிறதுலே அதுதான் பெரிய ட்விஸ்ட் அந்த படத்தில். தென் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ண ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் ரோலுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்திருந்தாங்க. கீர்த்தி ஷெட்டி மெயினாக சொல்லி ஆகணும். கீர்த்தி ஷெட்டி வந்து நான் பெருசாக அவங்க படம்லாம் பார்த்ததில்ல. பட் இந்த மூவியில் ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த ஃபிலிம்க்கு கரெக்டாக இருந்தாங்க அவங்க. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஜென்ரேஷன் மூவி அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸை யாருமே பெருசாக வந்து இவங்க தப்பு, பேரண்ட்ஸ் தப்புன்னு பெருசாக யாரும் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பேரண்ட்ஸோட தப்பையும் வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் அவங்க ஹீரோயினோட அம்மா மாளவிகா அவங்க ரோல் தான் சொல்கிறேன். பேரண்ட்ஸோட தப்பையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபோனே பார்த்துட்ருக்கா, இதுவே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரீசன் அவங்க அம்மாவை தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாட் ஒன்லி தட், இந்த பசுமை உலகத்தில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து நான் ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், பேரண்ட்ஸும் வந்து சாப்பாடு விட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவள் பிரதீப் வந்து கேட்பார், நீங்கள் எப்படி என்ன ஃபோனில் காட்டுவீங்கன்னா, கொக்கோ மெலன் பார்த்துட்டு சாப்பிடுவோம், அதில் என்ன வரும்னா எல்லோரும் பாட்டு பாடுவாங்க, தோசை அந்த பாட்டெலாம் பாடுவாங்க. அப்போ கரெக்டாக பசங்க வந்து வாய் திறக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் பாடி நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணாலே குழந்தைங்க வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெசேஜ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த 2 விஷயங்கள் மட்டும் எனக்கு வச்சு அட்ராக்ட் ஆகலை. ஒன்று வந்து அந்த 96 மூவியில் ஒரு கேர்ள் வருவாங்களா, சின்ன வயசு ஜானு, அவங்க வந்து இந்த படத்தில் பிஆரோட ஃப்ரெண்டாக வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் வேறு யாராச்சும் போட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. தென் பிஆரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பாபான்னு கூப்பிட்டுப்பாங்க.
ஏய் என்னடா டேர்ம் இது பாவா அப்படி 2040ல் சம்திங் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் மாடர்னாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ, அந்த விஷயம் இந்த 2 விஷயங்கள் மட்டும் எனக்கு படத்தில் பெருசாக அட்ராக்ட் ஆகலை. அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து நம்ம பீப்புளோட மைண்டை மாற்றுதுன்ற ஒரு சீன் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அதாவது பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து எப்படியாவது பேன் பண்ணணும், இது வந்து ராங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஸ்ஜேஎஸ் பதிலுக்கு வந்து பிஆரை எப்படிலாம் வச்சு செய்ய முடியுமோ செய்வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிஆரோட ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டு தான் வந்து ட்ரூ லவ்வர் அந்த மாதிரி மீம்ஸ்லாம் போட்டு அவளை தாக்கிட்டே இருங்க, அப்போ தான் அவள் மைண்டு மாறும். அதே மாதிரி மீம்ஸ்லாம் அவளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அவளுக்கும் பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து மாறும். அப்போ வந்து எனக்கு யோசித்தேன், இப்போ நம்ம வந்து சேடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சேட் ரீல்ஸாக வரும், ஹாப்பியாக இருக்கும்போது ஹாப்பி ரீல்ஸாக வரும். ஸோ அது வந்து கனெக்ட் ஆச்சு. அட என்னடா இது, இப்போ ஒரு மீமால் நம்மளோட மைண்டே மாறுது. ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து யோசிக்க மாட்டோம், அந்த மீமை தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ டோட்டலாக சொல்லும்போது இது வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு மூவியாக தான் இருந்துச்சு. எல்லாரும் பார்க்குற ஒரு ஜாலியான, ஒரு விஷுவல் ட்ரீட்டான, மெசேஜ் உள்ள ஒரு நல்ல ஒரு டீசெண்டான படமாக வந்து இருந்துச்சு. அதுதான் ரொம்ப மெயின். ஃப்யூச்சரிஸ்டிக் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மாடர்னைஸாலாம் காட்டாமல் கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்க்கும்போது 10க்கு ஐ வில் கிவ் 8. ஸோ நான் வந்து இந்த மூவி வந்து செகண்ட் டே போய் பார்த்தேன். ஓகே, யாருக்கு தான் நிறைய கிளாப்ஸ் வருது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மூவி பார்க்கும்போது யாருக்கு தான் நிறைய கிளாப்ஸ் வருது பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் அப்படியே மீடியமாக அப்படியே வந்துட்டே இருந்தது. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்தார். ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் தாங்க இருக்கும், ஒரு செகண்ட் தான் இருக்கும். தேட்டரே அப்படியே கத்த ஆரம்பிச்சிச்சு. ஆடாடே பாத்தியா அப்படின்னு தோணுச்சு. அதாவது அவர் இந்த வாட்டர்மெலன் வச்சு அவர் ஒரு ஸ்டைல் பண்ணுவார் பாருங்க, அது மட்டும் தான் பண்ணார். தேட்டரே கத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் பிக் பாஸோட பவருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? எது இந்த படத்தில் உங்களுக்கு பிடிக்கல? அப்படி எல்லாத்தையுமே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.